செல்வம், நான் சம்பாதிச்சது கூட செல்வம்னு நினைக்கல, உன்னை நினைச்சேன். என் ஆளுங்களை லாக்அப்ல போட்டு வச்சிருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அங்க நீ உட்காந்து அழுதுட்டு இருந்த. என்ன கேஸ்ன்னு கேட்டேன். சந்தேக கேஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப கூட உன் மேல எனக்கு சந்தேகம் வரல. கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்குத்தான் உனக்கு மாலை என் செல்லம். இந்த மகாபாரதம் தெரியுமா? குந்தி தான் ஆத்தா, பாண்டவங்க அண்ணன் தம்பிங்க. இதை தெரிஞ்சும் கர்ண துரியோதனை விட்டு வரவே இல்லை, கூடவே இருந்தான் கடைசி வரைக்கும். செத்தான். ஆனா நீ அப்படி செய்யலையடா. இப்பத்தான் நீ ரொம்ப அழகா இருக்க, அழுவாத. நான் போடுற சோத்தை விட்டுட்டு போலீஸ்காரன் போட்ட எலும்ப கவிட்ட. உனக்கு எதுக்குடா உசுரு? இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் ரவுடி பொறுக்கி யார் வேணாலும் வாழலாம். ஆனா நம்பிக்கை துரோகி மட்டும் வாழவே கூடாது. என்ன ஐயா? அங்கிளே வந்துட்டாரு. இன்னும் நீங்க தூங்கலையா? அங்கிள் ஏதோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. தம்பி, இது காடுப்பா. எங்கேயாவது சின்ன சத்தம் வந்தா கூட பெருசா கேட்கும். போய் படுத்து தூங்குங்க. சரி வாங்க. குட் நைட் அங்கிள். வாடா. ஆனா அவனை கை தூக்கி. காலேஜ், ப்ரொஃபசர், எக்ஸாம், உங்க வீடு எங்க வீடு, இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஹாயா சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். பட் லொகேஷன் எதுவா இருக்க கூடாது. பின்ன நியூயார்க்கா இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாடா. நீ புஷ்ஷுக்கு மகளா பிறக்க வேண்டியவ, தவறி போய் புண்ணிய கொடிக்கு மகளா பிறந்துட்ட. பாத்தியா மனோஜ், நீயே என் ஆம்பிஷனை கிண்டல் பண்ணலாமா? ஓகே ஓகே வா. நான் அமெரிக்கா போய் படிக்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது என்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமா? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே? ஏன் அந்த சந்தோஷம் இந்தியாவில் கிடைக்காதா என்ன? நீயும் நானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கோமே லவ். அது கொடுக்காத சந்தோஷத்தை அமெரிக்கன் டாலர் கொடுக்க போகுது? சொல்லு. வேண்டாம் மனோஜ், இந்த டாபிக் எடுத்தாலே ரெண்டு பேருக்கும் டஃப் ஆயிடுது. வேற டாபிக் பேசலாம். ஏய் அங்க பாரு, கோயில் மாதிரி இருக்கு. கோவில் மாதிரி இல்ல, கோவிலே தான். வா மனோஜ் போலாம். நீ அமெரிக்கா போகணும்னு வேண்டுவேன், நான் நீ அமெரிக்கரையே தாண்டக்கூடாதுன்னு வேண்டுவேன். டோட்டலா சாமி கன்ஃபியூஸ் ஆக போகுது. இது தேவையா? தேவைங்கிறியா? ஒழுங்கா சாமி கும்பிடு. போயிடுங்க, இந்த பிரதேசத்தை விட்டே போயிடுங்க. போகலன்னா மேல போயிடுவீங்க. யாரோ பைத்தியக்காரன். வா சாந்தி. சாந்தி இனிமேல ஏது சாந்தி? கையை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னும் அரை மணி நேரத்துல நான் வீட்டுல இருக்கணும். அப்போ போதுமா? இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல. ஹலோ. எஸ் சார். ஓகே சார். சரி சார். நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லவா? நாங்க கொலை பண்ண செல்லத்தோட பாடியை நீங்க கண்டுபிடிச்சீங்க அதானே சார்? அதுக்குள்ள எப்படி? இப்பதான் சந்திர பாண்டி சார் போன் பண்ணார். எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க, அதை சொல்லதான் வந்தேன். சொல்லிட்டீல, போயிட்டே இரு. வர சார். வேலை
பாத்தியா போலீஸ் நம்மள ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் பிரேம், அது மட்டும் இல்ல, சந்தேகப்படும்படி யார் தென்பட்டாலும் சரி யோசிக்கவே வேண்டாம், போட்டு தள்ள வேண்டாம். டேய், யாராங்க? அண்ணே, வேலன் பேசுறாரு. வேலுவா? என்ன வேலு? பிரேம், இவனை நீ பாத்துக்க, அவனை நான் பாத்துக்க. ஓகே. நமக்கு முன்னாடி யார் போட்டது? யாரா இருக்கும்? ஹாய். ஹாய் சந்தோஷ். உன்னை தேடி எங்கெங்க போயிருந்த? நீ எங்கேயுமே இல்ல. கடைசி இங்க வந்த. என்ன தேடியா? எதுக்கு? இல்ல, உனக்கு ஒரு gift பிரசன்ட் பண்ணலாம் தான். எனக்கு கிஃப்டா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையே. உனக்கு பர்த்டே கிடையாது தான், பட் உனக்கு எனக்கும் பூக்க போற புது உறவுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கலாமே. வர வர சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டடா நீ. சரி, நானும் உன்னை காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன என்ன தேடினியா? எதுக்கு ஆஷா? நானும் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். என்ன gift? என்ன gift? இரு இரு, நீ ஏதோ gift எடுத்து வந்திருக்கே, அது முதல்ல காமி. இல்ல ஆஷா, முதல்ல நீ இல்ல, தான் நீ தான் காமிக்கணும். நீ தான் காமிக்கணும். சொன்னா கேளு ஆஷா, சரி, ப்ளீஸ். விடு. நானே முதல்ல காமிக்கிறேன். சந்தோஷ், நான் அன்னைக்கு சொன்னேனே, ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட், வெல் விஷர்னு. அதுக்கு மேல ஒரு உறவு இருக்கு நீ சொன்னல, அதுக்கு தான் இந்த ராக்கி. சந்தோஷ், தூங்குற மாதிரி நடிக்கிறவள எத்தனை பேர் வந்தாலும் சரி எழுப்பவே முடியாது.
ஐயோ.